என் லைஃப் ஃபுல்லாவே நீ என் கூடவே இருக்கணும். பிடிக்கல நான் சொல்லிட்டேன், நான் போயிடுறேன். எனக்கும் பிடிக்கும். விஜய் கொடைக்கானலில் நிறைய பேர் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி நீ எதுக்காகவும் என்னை விட்டு போகவே கூடாது, 8 மாதம் முடியிற வரைக்கும் நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது 8 மாதம் மாதிரி தெரில, ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்குது விஜய் சொல்கிறது. காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போவுமே உங்கள் கூடயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே. என்ன காவேரி எதுவுமே பேசாமல் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. சரி ஓகே, 8 மாதம் ஃபுல்லாக நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா, நீ இல்லாமல் சாப்பிடக்கூட முடியல தாத்தானால, உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன காவேரி நீ இப்படி பண்ணிட்ட, விஜய் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, எங்கெல்லாம் உன்னை தேடி அலைஞ்சான்னு தெரியுமா, இனிமேல் இப்படி விட்டுட்டு போகாத காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா அட்வைஸ் பண்ணுறாங்க. காவேரி இனிமேல் நான் எப்போவுமே போக மாட்டேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு